ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயமுதீரயேத். ஹரி ஓம். போன கதையில் நம்ம கருடர் அந்த ஒரு யானையையும் இன்னொரு ஆமை, அந்த யானையோட பேர் பழைய இதில் அவர் பேர் சுப்ரதீகன், அந்த ஆமையோட பேர் விபாவசு. இவா ரெண்டு பேரும் அண்ணா தம்பி. அவளுடைய விரோதத்தினால இந்த ஜென்மத்திலையும் அவள் சண்டை போட்டுருக்கார். அவள் ரெண்டு பேரையும் எடுத்துட்டு நீ சாப்பிடு அப்படின்னு சொன்ன உடனே கஷ்யபர், அதாவது நம்ம கருடரோட அப்பா சொன்ன உடனே கருடர் அவள் ரெண்டு பேரையும் தன்னுடைய நகைக்கால்களால் தூக்கிண்டு வேகமாக வரும்போது ஒரு ஆலமரத்தை பார்த்து அந்த ஆலமரத்து மேலே அவள் உட்கார்ந்துக்கிறதுக்கு இடம் கொடுக்குறார் அப்படின்னு கேள்விப்பட்டோம். இப்போ அந்த மரத்தில் இருக்கிற ஒரு பெரிய கிளையில் கருடர் தன்னுடைய காலோடு அதில் உட்கார்ந்த உடனே ஒரு செகண்டில் அந்த கிளையானது விழுந்துருத்து. ஏன்னா கருடருடைய உருவம் ரொம்ப பெருசு. ஏன்னா அவர் அமிர்தத்தை தேடி போகிறார். அவர் நினைச்ச நேரத்தில் நினைச்ச உருவத்தை இருக்க முடியும் இல்லையா. அந்த வெயிட்டு அதோட அவருடைய நகைக்காலில் ஒரு பக்கம் மிகப்பெரிய யானை, மிகப்பெரிய ஆமை ரெண்டுத்தையும் வச்சுட்டுருக்கார். இந்த வெயிட்டு தாங்காமல் அந்த கிளை உடஞ்சது இல்லையா. அந்த உடஞ்ச கிளையை அவர் பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு அவர் பார்த்தா அந்த மரக்கிளையிலெல்லாம் குட்டி குட்டி குட்டியாக நிறைய ரிஷிகள் அதெல்லாம் தலைகீழ தொங்கிட்டு தவம் பண்ணிட்டு இருக்கா. அந்த ரிஷிகளோட பேர் வாழக்கில்யர் அப்படின்னு பேர். இந்த ரிஷிகள் எப்பவுமே கூட்டம் கூட்டமாக தான் போவா. அவளுடைய சைஸ் பார்த்தோம்னா நம்மளுடைய கட்டவரல் இருக்கு இல்லையா, அந்த கட்டவரலில் இருக்கக்கூடிய முதல் குறுக்கு ரேகை சைஸ் தான் இருப்பாள். அவள் ரொம்ப ஆனந்தமாக அந்த மரக்கலையில் தொங்கிட்டு ஜபம் பண்ணிட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னே கருடருக்கு ஐயோ இந்த ரிஷிகள் இருக்கிறது தெரியாமல் நம்ம இந்த கிளையை கீழே விழுந்துருத்துனா அவள் நம்மளை சபிச்சுடுவாளே, அதனால் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, கடகடன்னு இந்த நகைக்காலில் இருக்கிற யானை ஆமை அது கூடவே தன்னுடைய வாயால் அந்த பெரிய மரக்கலையை தூக்கிண்டு வேக வேகமாக பறக்கிறார். அவர் பறந்துட்டு போயிட்டு இருக்கும்போது இந்த வாழக்கில்ய ரிஷிகள்லாம் என்ன பண்ணுறா, கண்ணை திறந்து பார்த்தா இந்த கருடன் இப்படி தூக்கிண்டு நல்லா வேகமாக ஆகாசத்தில் போயிட்டு இருக்காருன்னு அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுது. இந்த மாதிரி காரியத்தெல்லாம் தேவர்கள் கூட செய்ய முடியாது, இவ்வளவு பெரிய பாரத்தை தூக்கிண்டு இந்த பறவை போகிறதுன்னு சொல்லிட்டு இவரை கருடன்ற பேரோடு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறான். இப்படி இவர் இந்த வாழக்கில்ய ரிஷிகள், மரக்கிளை, யானை, ஆமை எல்லாத்தையும் தூக்கிண்டு போகிறார். ஒரு இடத்துலையும் அவள் தங்கவே இல்லை. அப்படியே நேரம் போன உடனே கந்தமாதனம் அப்படின்ற ஒரு பர்வதத்துக்கு போய் அந்த இடத்துல தான் அவள் அப்பா தவம் பண்ணிட்டுருக்கார். அவள் அப்பா கஷ்யப ரிஷி. நல்ல பலமும் சாமர்த்தியமும் அறிவும் உள்ள கஷ்யப ரிஷி தவம் பண்ணிட்டுருக்கிறத போயிட்டு இவர் அவர்கிட்ட போய் நிற்கிறார். அவள் அப்பாவும் பெரிய உருவத்தோடு வந்திருக்கிற கருடனையும் பார்க்குறார். அவருடைய நகைக்காலில் இந்த ஆனை இருக்குது, அப்புறம் இந்த ஆமையும் இருக்குது, ப்ளஸ் மரக்களையும் இருக்குது. இதெல்லாம் பார்த்த உடனே இவர் கண்ணை திறந்து பார்த்து கருடனை கேட்குறார், நீ என்ன பண்ணுற அப்படின்னார். அப்போ கருடன் சொல்கிறார், நான் இந்த மாதிரி நீங்கள் சொன்னபடி சாப்பிட்றதுக்கு எடுத்த இந்த மரக்கலையில் இந்த ரிஷிகள் இருக்கா, நான் என்ன பண்ணுறது அப்படின்ன உடனே கஷ்யபர் சொல்கிறார், குழந்தாய் நீ இப்போ சாகசம்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா உனக்கு சக்தி நிறையா இருந்தாலும் நீ தூக்கிண்டு போகிற கிளையில் இருக்கிற ரிஷிகள்லாம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவா. அவளுக்கு கோபம் சாபம் கொடுத்தான்னா உன்னை அப்படியே ஜலமாக பண்ணிவிடுவா. அதனால் நீ என்ன பண்ணுற, இவகிட்ட இந்த மாதிரி விளையாட்டுலாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறார், நேராக அந்த ரிஷிகளை பார்த்து வணக்கம் சொல்லிவிட்டு அவகிட்ட ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். நீங்கள் உங்களால் தேவர்களுக்கும் ஜனங்களுக்கும் நன்மை பண்ணணும் அப்படின்னு உண்டாக்கப்பட்ட என்னுடைய பையனான கருடன் உங்களை இப்படி அந்த மரக்கலையில் நீங்கள் இருக்கிறது தெரியாமல் தூக்கின்னு வந்துட்டான். அதனால் நீங்கள் அவனை தண்டிக்காதீங்கோ, அவனுக்கு ஒரு சின்ன நன்மையை பண்ணுங்கோ. ஏன்னா அவன் ரொம்ப நல்ல பையன், அவன் செய்ய வேண்டிய காரியம் மிகப்பெரிய காரியம் வேறு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே அந்த வாழக்கில்ய ரிஷிகள்லாம் பார்த்துட்டு சரி கஷ்யப ரிஷி சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இறங்கி பக்கத்தில் இருக்கிற இமயமலைக்கு தவம் பண்ண போயிடுறான். பண்ண உடனே இப்போ கருடர் என்ன பண்ணுறாரு, அவன் அப்பாவான கஷ்யபரை பார்த்து கேட்குறாரு,
அப்பா நீங்கள் சொல்லுங்கோ, இவ்வளோ பலமுள்ள இந்த யானையையும் இந்த ஆமையும் நான் சாப்பிட்றது இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய மரக்கிளையை நான் எங்கே கொண்டு போடுறது, யார் மேலேயாவது போட்டு அவளுக்கு ஆபத்து வந்துட போகிறதுன்னொடனே அவள் அப்பா என்ன சொல்கிறார், நீ கவலைப்படாத, இங்கேருந்து தூரமாக இருக்கிற ஒரு இடத்துல ஒரு பெரிய மலை ஒன்று இருக்குது, அந்த இடத்துல வந்து நிறையா பனி இருக்குது, குகைகள்லாம் ரொம்ப வந்து அந்த இடத்துல இருக்குது, மனிதர் நடமாட்டமே அங்கே கிடையாது. நீ என்ன பண்ணுற, இந்த கிளையோடு அங்கே போய் இந்த கிளையை அங்கே போட்டுடு அப்படின்னு சொன்னவுடனே கருடர் என்ன பண்ணுறார், உடனே ஒரு நிமிஷம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் கடகடன்னு அந்த மலை கிளையை எடுத்துட்டு கிட்டத்தட்ட 100,000 யோஜனை தூரம் போகிறாராம். நேராக போய் அந்த இடத்துல போய் என்ன பண்ணுறாரு, மெதுவாக அந்த பெருங்கிளையை அந்த மரத்தில் போட்டுடுறார். அந்த மரத்தை வந்து அவர் அந்த மலையில் போட்ட உடனேயே அந்த மலையில் இருக்கக்கூடிய எல்லா செடி கொடி எல்லாம் வந்து பயங்கரமாக அசையிறது. ஏன்னா இவருடைய ரெக்க வேற சத்தம் போடுறது. அந்த போட்ட சத்தத்தில் வாயு வேகமாக அடிக்கவே அந்த மரத்தில் இருந்த புஷ்பங்கள் எல்லாம் அந்த மலையில் விழுந்து அந்த மலையை பார்த்தா அப்படியே பொன்மயமாக சூரிய கிரகணத்தில் வந்து பிரகாசிக்கிறதாம். அந்த மாதிரி அந்த மலை முகடு வந்து ஆயிடுத்து. உடனே கருடர் என்ன பண்ணுறார், அந்த மலையோட உச்சிக்கு போய் உட்காந்துக்கிறார். உட்காந்துட்டு இந்த யானை இந்த ஆமை, அதாவது சுப்ரதீகன் விபாவசு, இவா 2 பேரையும் அப்படியே சாப்பிட்டு முடிச்சுறார். அது முடித்த உடனே அந்த மலையிலேருந்து என்ன பண்ணுறார், வேகமாக கிளம்பி வானத்தோட உச்சிக்கு போகிறார். அவர் போகும்போது பார்த்தா அப்படி ஒரு காற்று அடிக்கிறது, அந்த ரெக்கை வேற அடிக்கிறதுல தூசெல்லாம் கிளம்பி மேலே போகிறது, வெளிச்சம் வேற சூரியன் வெளிச்சத்தை விட பிரகாசமாக இருந்துட்டுருக்கு. அந்த சமயத்தில் தேவர்கள்லாம் பார்க்குறா, அவள் இருக்கிற தேவலோகத்தில் நிறைய கெட்ட சகுனங்கள்லாம் வருது. அதாவது மழை பெய்யறது, ஆனால் அந்த மழை வந்து ரத்த மழையாக பெஞ்சின்ட்டுருக்கு. அப்புறம் வந்து தூசி கிளம்புறது, கருமேகங்கள்லாம் சூழ்ந்துக்கிறது, இவாளுடைய தேவர்களுடைய நல்ல பொலிவெல்லாம் வந்து மங்கி போகிறது. எல்லாரும் பயந்து போயிட்டான். இந்திரனுடைய வஜ்ராயுதம் கூட, அந்த வஜ்ராயுதம் வந்து அவ்வளோ பளபளன்னு இருக்குமா, அந்த வஜ்ராயுதம் கூட அதனுடைய பொலிவை இழந்து போயிடுறது. காலங்கார்த்தாலே அக்னி குண்டு அங்கங்கே வந்து தெரியறது. இந்த மாதிரி ஏகப்பட்ட அபசகுணம் தோணின உடனே இந்திரன் என்ன பண்ணுறான், அவர் தேவர்களோடு சேர்ந்து அவருடைய குருவான பிரகஸ்பதி இருக்கார். அந்த பிரகஸ்பதியை பார்த்து, பகவானே ஏன் இப்படி அபசகுணங்கள் திடீர்னு நம்ம தேவலோகத்தில் தோன்றது, எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு ஒரு பயமுறுத்துகிற எதிரி யாருமே நமக்கு இருக்கிறதா எனக்கு தெரியலையே அப்படின்னா, பிரகஸ்பதி சொல்கிற, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, உனக்கும் உன்னுடைய கூட்டமான இந்த தேவர்களுக்கும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கருடன் அப்படின்ற ஒரு பட்சிராஜன் வந்து இப்போ வேகமாக வந்துட்டுருக்கான். அவன் வந்து வாழக்கில்ய மகரிஷிகளுடைய ஆசீர்வாதத்தாலும் நீ முன்காலத்தில் பண்ண ஒரு தப்பினாலையும் கஷ்யப முனிவருக்கும் வினதைக்கும் பிறந்த பையன். அவன் இங்கே வரது உங்ககிட்ட இருக்கிற அமிர்தத்தை தூக்கின்னு போகிறதுக்கோசரம் வர்றான். அவனால் என்ன வேணால் பண்ண முடியும், அவனை எதிர்க்கிறதுக்கு இந்த 7 லோகத்துலையும் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்கிறார். இதை கேட்டவுடனே இந்திரனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, அதே சமயம் கோபமும் வந்துடுது. உடனே என்ன பண்ணுறார், தேவலோகத்தில் இருக்கிற எல்லா தேவர்களையும் கூப்பிட்டு, நீங்கள் எல்லாரும் உடனடியாக போருக்கு ரெடி ஆகும், அதோடு இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்கிற அமிர்தத்தை வந்து நம்ம காப்பாற்றணும், எக்காரணத்தை கொண்டு இந்த கருட பகவான் வந்து அமிர்தத்தை எடுத்துட்டு போக விடக்கூடாது அப்படின்னு சொன்னவொடனே எல்லா தேவர்களும் என்ன பண்ணுறாரு, கடகடன் அவளுக்கு உண்டான ஆயுதங்களை எடுத்துக்கிறா, நல்ல பொலிவு தர கவசங்கள் எல்லாம் மேலே போட்டுக்கிறா. அதே மாதிரி இந்திரன் என்ன பண்ணுறான், வஜ்ராயுதத்தை கையில் எடுத்துட்டு இந்த கருடனோட நம்ம சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக இருக்கான். அந்த சமயத்தில் பௌமனன் ஒரு தேவன், அவன் தான் வந்து அந்த அமிர்தத்துக்கு வந்து காவல். அந்த அமிர்தம் எங்கே இருக்குது அப்படின்னா, அந்த அமிர்தத்தை சுற்றி அக்னி பகவான் வந்து ஒரு பெரிய சக்கரம் போல் 5 பக்கமும் கொழுந்து விட்டு எறிகிற அக்னி பகவான் இருக்கார். அவருக்கு முன்னாடி இந்த பௌமனன்ற தேவன் வந்து காவலுக்கு இருக்கிறான். அவன் மிக 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 சக்தி வாய்ந்த ஒரு தேவன். அதனால் அவனை வந்து யாராலையுமே ஜெயிக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து அந்த அமிர்தத்தை இந்திரன் வச்சு பாதுகாத்துன்னு வரான். இப்போ அந்த கஷ்யப முனிவருக்கு பிறந்த கருடனை பற்றி பிரகஸ்பதின்றவர் தேவர்கிட்ட இந்திரன்கிட்ட சொல்கிறார் இல்லையா, நீ வந்து பண்ணின தப்பானதான் உன்னை வந்து அழிக்கிறதுக்கோசரம் ஒரு இந்திரன் உருவாயிருக்கான், அவன் தான் இந்த கருடன் சொன்னார் இல்லையா. அந்த கதை என்ன அப்படின்னா, ஒரு காலத்தில் வந்து இந்த கஷ்யப ரிஷி என்ன பண்ணுறார், நல்ல புத்திரன், அவருக்கு நல்ல ஒரு பையன் வேணும் அப்படின்ற காரணத்துக்காக ஒரு தபம் பண்ணுறார். அந்த தவம் பண்ணுற இதுக்கு வந்து நிறைய கட்டைகள்லாம் வேணும், அவளுக்கு வந்து சமைத்து கட்டை இந்த கட்டையெல்லாம் வேணும் இல்லையா.
அந்த கட்டையெல்லாம் கொண்டு வரத்துக்கு இருக்கிற எல்லா தேவர்கள் ரிஷிகள்லாம் ஹெல்ப் பண்ணுறான். அதில் இந்த வால் கில்லிய ரிஷிகளும் ஹெல்ப் பண்ணுறான். அப்போ இந்திரன் என்ன பண்ணுறான், அவனுக்கு ஏகப்பட்ட சக்தி இருக்கிறதுனால அந்த சமித்து இருக்கக்கூடிய பெரிய காட்டையே கொண்டாந்து வந்து கஷ்யப முனிவர்கிட்ட கொடுக்குறான். அப்படி அவன் தூக்கிண்டு வரும்போது அவன் கீழே குனிஞ்சு பார்க்குறான். இந்த கட்டை விரல் சைஸ் உள்ள வாழைக்கிள்ளி ரிஷிகள் வந்து ஒரே ஒரு சமுத்து கட்டையை வந்து எல்லாரும் கஷ்டப்பட்டு தூக்கிண்டு தடுமாறிண்டு அங்கே இருக்கிற தரையிலலாம் விழுந்துட்டு வரதை பார்த்தவொடனே இவனுக்கு வந்து பயங்கர சிரிப்பு வந்துடுது. அவளை பார்த்து சிரிச்சுட்டு அவன் அந்த சமுத்து கட்டையெல்லாம் கொண்டு போய் கஷ்யபர்கிட்ட கொடுத்துட்றான். அதை பார்த்தவொடனே இந்த வாழைக்கிள்ளியர்களுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. அவள் தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கான் ரொம்ப சக்தி உள்ள ரிஷிகள் இல்லையா. அவள் உடனே என்ன டிசைட் பண்ணுறா, நம்மளை பார்த்து ஏளனமாக சிரித்த இந்த இந்திரனுக்கு நிகராக இன்னொரு இந்திரனை வந்து நம்ம உருவாக்கணும். அதுக்காக நம்மக்கிட்ட இருக்கிற நம்ம தபஸ் சக்தி நம்மளுடைய மந்திரங்கள் எல்லாத்தையும் நம்ம உபயோகம் பண்ணி இன்னொரு இந்திரனை வந்து நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடுமையான ஒரு ஹோமத்தை பண்ண ஆரம்பிக்கிறான். இதை கேள்விப்பட்டவுடனே இந்திரனுக்கு ரொம்ப பயம் வந்துடுது. அடடா, நம்ம இந்த மாதிரி ஏதோ விளையாட்டா அவளை பார்த்து சிரிக்க போய் நம்ம பதவிக்கே ஆபத்து வந்துடுமே. இன்னொரு இந்திரன் வந்தால் என்ன ஆகும், அப்போ 2 பேருக்குள்ளே வந்து சண்டை வரும். இதெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், பயந்து நேர கஷ்யப ரிஷிக்கிட்ட வந்து அவள் காலில் விடுறான். இந்த மாதிரி நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும், நான் வந்து ஏதோ தெரியாதனமாக நான் பண்ணிட்டேன் அப்படின்னோடனே கஷ்யப ரிஷி என்ன சொல்கிறார், நீ வந்து இந்த 3 லோகத்தில் இருக்கிற தேவர்கள் அப்புறம் வசுக்கள் மருக்கள் இவ எல்லாரையும் காப்பாற்றி நல்லபடியாக நீ ஆட்சி புரியணும்னு தான் உன்னை பிரம்மதேவர் படைச்சார். ஆனால் நீ இந்த மாதிரி ரிஷிகளை வந்து ஏளனம் பண்ணியிருக்க கூடாது, இருந்தாலும் நான் அவகிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறார், நேராக அந்த வால்கிரி ரிஷிகள் கிட்ட போகிறார். அந்த வாழைக்கிள்ளி ரிஷிகள்லாம் ஜபம் பண்ணிட்டு இருக்கும்போது இவர் அவகிட்ட போய் கேட்குறேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எதுக்கோசரம் இந்த ஜபம் பண்ணுறேன் அப்படின்னோடனே அந்த ரிஷிகள்லாம் சொல்கிறேன், இந்த மாதிரி இந்திரன் வந்து எங்களை அவமானப்படுத்திட்டான், அந்த இந்திரனுக்கு பாடம் புகட்டுறதுக்கோசரம் இன்னொரு இந்திரனை நாங்கள் வந்து உருவாக்குறோம் அப்படின்னோடனே இவர் சொல்கிற, நீங்கள் பண்ணுறது வந்து சரி கிடையாது. ஏன்னா இந்திரன் வந்து பிரம்மாஜியால் அமைக்கப்பட்டவன். அவனுடைய வேலையே வந்து எல்லா தேவர்களையும் பாதுகாக்கணும், தேவலோகத்தை பாதுகாக்கணும், அப்புறம் பூலோகத்துக்கு வந்து நன்மை செய்யணும். அதனால் பிரம்மாஜி ஏற்பாடு பண்ணதுக்கு எதிராக நீங்கள் ஒன்று பண்ணக்கூடாது. அப்படி பண்ணினேன்னா தர்மம் வந்து சரியாக இருக்காது. அதனால் தயவு செஞ்சு நீங்கள் அப்படி பண்ணாதீங்கோ. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, உங்களால் உண்டாகிற பையனை வந்து நம்ம பட்சிகளுக்கெல்லாம் இந்திரனாக பதவி ஏற்க வச்சுடுவோம் அப்படின்னு சொல்கிறார். அவர் சொன்னது கரெக்டுன்னு தெரிஞ்சுட்ட உடனே இந்த வாழைக்கிள்ளி ரிஷிகள் என்ன பண்ணுற, கஷ்யபர்கிட்ட எனிவே நீங்கள் வந்து உங்களுடைய ஒய்ஃபான வினதைக்கு வந்து 2 குழந்தை பிறப்புன்னு சொல்லி ஒரு வரம் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், நாங்கள் உருவாக்கின இந்த சக்தியை உங்ககிட்ட கொடுத்துறோம். நீங்கள் வந்து அது எது இந்த லோகத்துக்கு க்ஷேமத்தை கொடுக்குமோ அந்த விதமான பையனாக பிறக்கிறதுக்கு நீங்கள் ரெடி பண்ணிங்கோ அப்படின்னு சொல்லி கஷ்யபருக்கு அந்த அவர் சக்தியை கொடுத்துட்டு போயிடுறார். அந்த சமயத்தில் வினதை வந்து தனக்கு 2 குழந்தைகள் வேணும், அதுவும் கத்ருக்கு பிறக்கிற 1000 பாம்புகளை விட சக்தி உள்ள குழந்தைகள் வேணும்னு கேட்டா இல்லையா. உடனே கஷ்யபர் என்ன பண்ணுறார், வினதைக்கு அந்த சக்தியை கொடுத்து உனக்கு 2 குழந்தைகள் பிறப்பா, ஆனால் நீ அவளை வந்து விக்னம் இல்லாமல் நல்லபடியாக பாதுகாத்து நீ குழந்தைகளை பெற்று எடுத்தனா அவள் 2 பேரும் இந்த உலகத்திலே மிக சக்தி வாய்ந்தவளாக இருப்பான்னு சொல்கிறார். ஆனால் வினதை என்ன பண்ணா நமக்கு முன்னாடியே தெரியும், அவசரப்பட்டு ஒரு குழந்தைய சீக்கிரமே எடுத்துட்டதுனால அந்த குழந்தை வந்து முழுவதும் வளராமல் அருணன்ற பேரோட சூரியன்கிட்ட போய் சாரதியாக சேர்ந்துடுத்து. இந்த 2வது குழந்தை நல்லபடியாக 500 வருஷ காலத்துக்கு மேலே கருவில் இருந்து வெளியில் வந்து கருடன்று பெயர் பெற்று இருக்கிறது. அந்த கருடன் தான் இப்போ உன்னை வந்து அழிக்கிறதுக்கும் இந்த தேவலோகத்தை பிடிக்கிறதுக்கும் அமிர்தத்தை எடுத்துன்னு போகிறதுக்கும் வரான் அப்படின்னு வந்து இந்த பிரகஸ்பதி வந்து இந்திரனுக்கு சொல்கிறார். இதுதான் வந்து இந்திரனுக்கு ஏற்பட்ட சாபம். அந்த சாபத்தை வந்து கஷ்யப முனிவர் என்ன பண்ணிட்டார், தன்னுடைய புத்தியினால் 2 இந்திரன்கள் இருக்கட்டும், ஒரு இந்திரன் தேவலோகத்துக்கு, இன்னொரு இந்திரன் வந்து பட்சி ராஜ்யத்துக்கு வந்து இந்திரனாக இருப்பான் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு சொல்லிட்டார். அப்படின்றது தான் இந்த இந்திரனுக்கு கிடைச்ச சாபம். அந்த சாபத்தை வந்து கஷ்யபர் வந்து அவன் பேரில் வந்து ஒரு கருணையோடு அவனுடைய சாபத்தை போக்குறதுக்கு வழி பண்ணிட்டார். அப்படிப்பட்ட கருடன் தான் இப்போ இந்த அமிர்தத்தை எடுக்க வரான் அப்படின்ன உடனே இப்போ தேவர்கள் எல்லாரும் அவா கிட்ட இருக்கிற ஆயுதங்களெல்லாம் வச்சுட்டு
கருடனை எதிர்பார்த்துட்டு இருக்கார். கருடன் வந்து தனக்கு கிடைச்ச சக்தியான நினச்ச நேரத்தில் நினச்ச உருவத்தை எடுக்கக்கூடிய வரத்தை வச்சுட்டு மிகப்பெரிய பிரம்மாண்டமான உருவத்தோட ரெக்கைகளை படபடபடன்னு அடிச்சுண்டு வானத்துலலாம் அப்படியே சூரியனை மறைக்கிற அளவுக்கு ஒரு ஒளியோட தேவர்களை நோக்கி அமிர்தத்தை எடுக்கிறதுக்கோசரம் வரார். அவள் 2 பேருக்கும் எப்படி சண்டை நடந்தது, அந்த சண்டையில் யார் ஜெயிச்சா, அமிர்தத்தை கடைசியில் கருடன் எடுத்துன்னு போனாரா இல்லையா அப்படின்றத அடுத்த எபிசோடில் நம்ம பார்க்கலாம். ஹரி ஓம்.